யார் யாரோ வருவாங்க, நானும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாந்து போயிடாதீங்க. படம் பாருங்க, நல்லா பார்க்குறவங்க போய் பாருங்க, குடும்பமாக பாருங்க, பிரச்சனை இல்லை. நடிப்பு பிடிச்சிருக்கா கை தட்டுங்க. அதை விட்டுவிட்டு ஓட்டு போட வேண்டும் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். யார் வந்தாலும் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு படம் பிடிக்கலாம், நடிப்பு பிடிக்கலாம், இங்க வாழணும், தமிழ்நாட்டில் கிறிஸ்தவனா வாழணும். அதுக்கு யார் வேணும்? அதுதான் இங்கே கேள்வி. சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நடக்குது. எதிர்காலங்களில் கிறிஸ்தவம் தமிழகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏமாந்து போய்விடக்கூடாது. ஆட்சியாளர்களை குறித்து கேள்வி எழுப்புவதற்கு பலர் இன்றைக்கு பயந்து கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு அமைப்புகளை வைத்து இன்றைக்கு யார் பேசுகிறார்களோ அவர்களை முடக்க நினைக்கின்ற ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இந்த காரியங்களை எல்லாம் நாம் பார்க்கின்ற பொழுது குறிப்பாக இது எதை குறிவைத்து நகர்த்தப்படுகிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகவரையை தகர்ப்பதற்காக இந்த நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று பிரகடனப்படுத்துவது தவறு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதாவை சார்ந்த நண்பர்கள். இதுதான் இங்கே இலக்கு. இங்கே கிறிஸ்தவர்கள் ஆலயம் அதெல்லாம் இலக்கு அல்ல. இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு என்று சொல்லக்கூடாது என்பதுதான் அவர்களுடைய தீர்க்கமான எண்ணம். 42வது சட்ட திருத்தத்தின்படி மதச்சார்பின்மை என்ற ஒரு வாசகம் முகவுரையிலே அமர்ந்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்திய நாட்டிலே அரசிலே இருக்கக்கூடியவர்கள் எல்லா மதங்களையும் சமமாக பார்க்க வேண்டும், தங்களுக்கென்று எந்த ஒரு மதத்தையும் அடையாளப்படுத்தக்கூடாது, எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், எல்லோருக்கும் வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது. இவைகளெல்லாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கக்கூடிய அடிப்படை உரிமைகள். எல்லோரும் சமமாக நடத்தப்பட வேண்டும், அவர்கள் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லோருக்கும் மத வழிபாட்டு உரிமைகள் இருக்கிறது. இது அரசியலமைப்பு சட்டம். டாக்டர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த அரசியல் சாசன சட்டம். இது ஏதோ இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு கொடுத்த சட்டம் அல்ல. அரசியல் அமைப்பு சட்டம் இயற்ற போது இருந்த சட்டங்கள். இவற்றை தகர்க்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய எண்ணம். எப்படி தகர்க்க முடியும்? அவர்களும் பல்வேறு செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். பாரதிய ஜனதாவினுடைய மூத்த தலைவர் சுப்பிரமணிய சாமி ஒரு வழக்கு தொடர்ந்தார். இந்த 42வது அரசியல் சாசன சட்ட திருத்தம் செல்லாது என்று வழக்கு தொடர்ந்தார். உச்ச நீதிமன்றத்தால் அது நிராகரிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாக SR பொம்மை வழக்கிலே இந்த 42வது திருத்த சட்டம் செல்லாது என்று சொன்னார்கள். உச்ச நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு விட்டது. அதற்கு பின்றதாக இன்றைக்கு நாமெல்லாம் இதிலே பல்வேறு போராட்டங்களிலே இருந்தோம். சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில் அது இன்றைக்கு சட்டமாகி வந்துவிட்டது. முஸ்லிம் சகோதரர்களுக்கு என்று தனியான ஒரு பிரிவை ஏற்படுத்தி அவர்கள் இந்த சிட்டிசன்ஷிப்பை கோர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனியான ஒரு சூழலை ஏற்படுத்தி அதன்படி அவர்கள் தங்களை நிரூபிக்க வேண்டும் என்று சட்டம் இயற்றினார்கள். நாம் அதை எதிர்த்தோம். எல்லோரும் ஒன்றாக இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் ஏன் முஸ்லிம் மதத்தை சார்ந்த சகோதரர்களுக்கு என்று தனியான பிரிவை வைக்கிறீர்கள் என்று எதிர்த்தோம். இதுவும் மதச்சார்பின்மைக்கு எதிரான ஒரு செயல். அதற்கடுத்ததாக நாம் எல்லோரும் போராட்டத்தில் இருந்தோம். மதமாற்று தடை சட்டம், அதிலும் கிறிஸ்தவர்களை குறிவைத்து மதச்சார்பின்மை என்பதை தடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்றைக்கு
ஏறக்குறைய இந்தியாவிலே இருக்கக்கூடிய 50% மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் இருந்து வருகிறது. பல்வேறு குருமார்கள், அதேபோன்று இன்றைக்கு ஆலயங்களிலே பணிபுரிகிறவர்கள், பொறுப்பாளர்கள், கன்னியாஸ்திரிகள் எல்லோரும் இந்த சட்டத்தினால் இன்றைக்கு சிறைக்கு அழைக்கப்பட்டு வருகிறார்கள். நியூ இயர் அன்றைக்கு கூட ஒரு தகவல் கிடைத்தது. ஒரு மிஷனரியை அரெஸ்ட் செய்து கொண்டு போய் சிறையிலே வைத்து விட்டார்கள் என்ற தகவல் கிடைத்தது. உடனடியாக தொடர்பு கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று பேசி அங்கு இருக்கிறவர்களை அழைத்து அவர்களை பெயிலிலே எடுத்துட்டு வந்தோம். மத வழிபாட்டு உரிமையை தடுக்க வேண்டும். இப்போ நான் சொல்றதெல்லாம் என்னன்னு சொன்னால், மதச்சார்பின்மைக்கு எதிராக இந்த ஒன்றிய அரசு என்னென்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் நான் சொல்லிக் கொண்டு வருகிறேன். இதை ஒரு பக்கம் வைத்துவிட்டு அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்கள், கிறிஸ்தவர்களையும் முஸ்லிம் சகோதரர்களையும் குறிவைத்து தாக்குகின்ற வகையிலே சொல்லாடல்களை பயன்படுத்துகிறார்கள். ஹேட் ஸ்பீச். எப்படியெல்லாம் மதத்தை வைத்து அவர்களை பிரித்தாள முடியுமோ அல்லது மதவெறியை தூண்டுகின்ற வகையிலே பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசுகிறார்கள். இரண்டாவதாக, உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கிறிஸ்மஸ் நிகழ்ச்சிக்கு முன்பதாக என்ன பேசப்பட்டது நீங்கள் எல்லாம் எல்லாம் இந்த சாட் ஜிபி இதிலனால நீங்கள் செக் பண்ணி போய் பாருங்கள். கிறிஸ்மஸ் நிகழ்வுகளிலே இந்துக்கள் கலந்து கொள்ளாதீர்கள், இது கலாச்சார சீர்குலைவு, இதிலே நாம் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது, வெறித்தனமான பேச்சு. இன்றைக்கு பொங்கல் கொண்டாடுகின்றார்கள், நாமளும் சமத்துவ பொங்கலை கொண்டாடுகிறோம். தமிழர் திருநாள், விளைச்சலை காண்பித்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டாடுகின்ற திருநாள். நாங்களும் பொங்கல் கொண்டாடுகின்றோம். தீபாவளி கொண்டாடுகிறார்கள் எங்களுடைய சகோதரர்கள், நாங்களும் இனிப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இங்கு யாரும் மதவாதத்திலே மக்களிடத்திலே இல்லை என்பதை தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் குறிப்பிட்ட ஒரு சிலர் இது போன்ற வெறுப்பு பேச்சுக்களை பேசி இந்துக்கள் வெறித்தனமாக செயல்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் பேசி வருகிறார்கள். இது டிசம்பர் மாதத்திலே முதல் வாரத்திலே நடக்கிறது. அதற்கு அடுத்து கிறிஸ்மஸ் 20ஆம் தேதியில் இருந்து வரிசையாக நிகழ்வுகள். குழந்தைகள் கிறிஸ்மஸ் நிகழ்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். உணவுகள் தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த நிகழ்விற்குள்ளாக புகுந்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை அடித்து அந்த பாஸ்டர் மீது காவல் நிலையத்திலே புகார் கொடுத்து பாஸ்டரை கூட்டு கொண்டு செல்கிறார்கள். செயின்ட் மேரிஸ் பள்ளியிலே ஒரு நிகழ்வு நடக்கிறது, அதை தடுத்து நிறுத்துகிறார்கள். கண் பார்வையற்றோர் நிகழ்ச்சி நடக்கிறது, கிறிஸ்மஸ் நிகழ்வு, அதை தடுக்கிறார்கள். வியாபாரம் நடக்கிறது, அதில் அருமையாக அந்த கிறிஸ்மஸ் கேப்பை விற்று கொண்டிருக்கிறவர்களை தடுக்கிறார்கள், அதை பறிமுதல் செய்கிறார்கள், தகராறு செய்கிறார்கள், சிலுவைகளை உடைக்கிறார்கள். இதுவெல்லாம் எதற்காக நடக்கிறது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இவர்களுடைய சிந்தனை மத துவேஷத்தை ஏற்படுத்தி, மதவாத சிந்தனைகளை ஏற்படுத்தி, அதன் மூலமாக இந்தியாவை பிளவுபடுத்த வேண்டும், அதன் மூலமாக தங்களுடைய ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் இவருடைய நோக்கம். இவர்கள் ஏதோ உண்மையாக கிறிஸ்தவ மதத்திற்கு எதிரான சிந்தனை உள்ளவர்களா என்று சொன்னால் இல்லை. இதன் மூலமாக தங்களுடைய ஓட்டு வங்கியை பெருக்கிக் கொள்ள வேண்டும், இதன் மூலமாக தாங்கள் இன்னும் ஆட்சியிலே தொடர்வதற்கு இது போன்ற தீக்களை நாம் உருவாக்க வேண்டும், நெருப்புகளை உருவாக்க வேண்டும், அதிலே பலர் பலியாக வேண்டும். ஏனென்றால் இப்படி பலரை நெருப்புகளிலே பலி கொடுத்துத்தானே இப்பொழுது வந்திருக்கிறார்கள். ஊபியிலே நடந்ததும் பல்வேறு இடங்களிலே நடந்ததும் வழக்குகளிலே தண்டனை பெற்றதும் அப்பீலிலே விடுதலையானதும் மக்களுக்கு தெரியாதா? இப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவர்கள் தான் இன்றைக்கு ஆட்சியிலே ஒன்றிய அரசிலே இருக்கிறார்கள். இவர்களை குறித்து நாம் விழிப்புணர்வாக இருக்க வேண்டும். நாம் எந்த இந்து சகோதரர்களையும் குறை சொல்லவில்லை. இந்து மதம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை,
நாம் எப்போதும் கட்டாய மதமாற்றத்திற்கு துணை போனதே கிடையாது. இது மனிதனுடைய மதம் சார்ந்த நம்பிக்கை. நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வாழ்க்கையும் மற்றவர்களுக்கு பிடித்து போயிருந்தால் அதை அறிந்து கொண்டு நம்முடைய ஆலயத்துக்கு வருகிறார்கள், கடவுளை பற்றி தெரிந்து கொள்கிறார்கள். நாம் மெம்பர்ஷிப்பை கூட்டியிருந்தோம் என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய விகிதாச்சாரத்தினுடைய அடிப்படையிலே இன்றைக்கு 5%, 6% வந்திருக்க வேண்டும். ஏன் அதே அளவில் இருக்கிறோம்? நாங்கள் கிறிஸ்துவத்தை பற்றி சொல்லுகிறோம். அவர்களை கட்டாய மதமாற்றம் செய்வது என்பது எங்களுடைய நோக்கம் அல்ல. கிறிஸ்துவனுடைய வாழ்வை பற்றி சொல்லுகிறோம், தெருவில் நின்று சொல்லுகிறோம். நீ எங்களை கட்டாயப்படுத்தி எங்களை கைது செய்தால் அந்த இடத்திலே ஒருவர் இருந்தால் நாளை 10 பேர் வருவார்கள், நாளை மறுநாள் 100 பேர் வருவார்கள். அதுதான் கிறிஸ்தவம். நீ எங்களை தொட எங்களை தடுக்க இன்றைக்கு பாருங்கள், 5000 மக்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறார்கள். நாங்கள் பாட்டில் அமைதியாக கோயிலில் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்திருப்போம். எங்களை ரோட்டுக்கு வர வைத்து இப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்க சொல்லி இப்படிப்பட்ட சிந்தனைகளுக்குள்ளாக நாங்கள் பேசுவதற்கு காரணம் இந்த ஒன்றிய அரசு. இந்த நிகழ்ச்சி நடந்த உடனேயே ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஒன்றை தென்னிந்திய திருச்சபை சார்பாக கொடுத்தோம். இப்படி கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அநீதியான செயல்கள் நடந்து கொண்டு இருக்கிறதே, ஒன்றிய அரசினுடைய நிலை என்ன, காவல்துறை எத்தனை வழக்கு போட்டிருக்கிறது, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்று கேள்வி எழுப்பினோம். வைடராக அது பப்ளிஷ் ஆனது. இன்று வரை எந்த அமைப்பில் இருந்தும் அரசு இயந்திரத்தில் இருந்தும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்தது, நடக்கவில்லை, இதை எடுத்திருக்கிறோம் என்ற தகவல் இல்லை. நான் இங்கு குறிப்பாக மற்றொன்றையும் சொல்ல விரும்புகிறேன். பழைய நிகழ்வுகளையும் புது நிகழ்வுகளையும் நாம் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது ஒரு 5 ஆண்டு காலத்திற்கு முன்னால் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சில நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. இது போன்று அங்கங்கே சில கலவரங்கள் ஏற்பட்டிருக்கிறது, சில சூழல்களிலே ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது. நான் மணிப்பூருக்கு வரவில்லை. மணிப்பூர் என்பது தனியாக கூட்டம் போட்டு பேச வேண்டிய ஒரு நிகழ்வு. இப்பொழுது நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் பார்த்தால் எந்தெந்த மாநிலங்கள், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர், டெல்லி, இப்படி வரிசையாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலங்கள் எல்லாம் பாரதிய ஜனதா ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி நடைபெறுகின்ற மாநிலங்களில் காவல்துறையும் சேர்ந்து கொண்டே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அந்த மாநிலங்களுடைய காவல்துறையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். சண்டை போடுறாங்க, பிள்ளைகள், அருமையான பிள்ளைகள் அங்கே இருக்கிறவங்களை வந்து அப்புறப்படுத்துகிறாங்க. ஏன் இப்படி செய்கிறீங்கன்னு கேட்கும்போது பாஸ்டரை எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. புகார் கொடுக்க வேண்டிய பாஸ்டர் அங்கே வந்து கீழே உட்கார்ந்துருக்கிறாரு போலீஸ் ஸ்டேஷனில். இதுதான் இன்றைக்கு நிலை. ஆக இந்த மதமாற்று தடை சட்டம், இதை அவர்கள் ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி கிறிஸ்தவர்களை ஒடுக்குவதற்காக இன்றைக்கு ஒன்றிய அரசு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசை சேர்ந்த மாநில அரசுகள் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இது போன்ற நிகழ்வுகள் எங்கெங்கு நடைபெறுகிறதோ அவர்களுக்காக குரல் கொடுக்கவும், அவர்களோடு இணைந்து பணியாற்றவும், செயல்படவும், அவர்களுக்காக இது போன்ற போராட்ட களத்திலே வருவதற்கும் நாம் முன்வர வேண்டும். இது ஏதோ மத்திய பிரதேசத்தில் நடந்திருக்கிறது, தெலுங்கானாவிலே நடந்திருக்கிறது, கேரளாவிலே பாலக்காட்டிலே நடந்திருக்கிறது. 5 வயதிலிருந்து 15 வயது பிள்ளைகள் கேரள் ரவுண்டு செய்தவர்களுடைய கிட்டார், வயலினை உடைத்திருக்கிறார்கள். இது அங்கு நடந்தது என்று அல்ல, இது எங்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். நாம் இதற்காக எதிர்ப்பு குரலை எழுப்ப வேண்டும். பேராயர் சொன்ன வண்ணமாக இதற்கு நாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமோ அத்தனை நடவடிக்கைகளையும் தென்னிந்திய திருச்சபை முன்னின்று எடுக்கும் என்பதை நான் உங்கள் மத்தியிலே கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்வுகளை உடனடியாக கேட்டு அறிந்த நம்ம தமிழக முதலமைச்சர் கண்டன குரலை எழுப்பினார். இது அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான நிகழ்வு என்று கண்டன குரலை எழுப்பினார். துணை முதலமைச்சர் உடனடியாக கண்டன குரலை எழுப்பினார். மற்றவர்கள்லாம் எங்க போனாங்கன்னு தெரியல.
அவர்களுக்கெல்லாம் இதில் உள்ளார சந்தோஷமா அல்லது பேசினா கூட்டணி உடைந்து விடுமா என்ற ஒரு பயம், அச்சம். இன்றைக்கு தமிழகத்திலே ஒரு பொறுப்பான ஆட்சி, திராவிட பாரம்பரியத்தோடு கூடிய ஒரு ஆட்சி இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலே நடந்து கொண்டிருப்பதால் இன்றைக்கு தமிழகம் அமைதியாக இருக்கிறது. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாவலர்களாக அவர்கள் விளங்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு அவர்கள் மீதே முத்திரை விழுகிறது, நீங்கள் சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவாக இருக்கிறீர்கள் என்று. உண்மைதானே? வளர்ந்துவிட்ட ஒரு பெரிய சமூகங்கள், ஒரு மத அமைப்புகள் யார் குறைவோடு சிறியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களை அழைத்து செல்வது மரபுதானே. இங்கு இருக்கக்கூடிய 10%, 15% மக்களை 85% இருக்கக்கூடிய மக்கள் அழைத்து செல்வது மரபுதானே. இதைத்தானே முதலமைச்சர் செய்கிறார். சட்டத்திற்கு புறம்பாக செய்யவில்லை, அவர் சட்டப்படிதான் செய்கிறார். கிறிஸ்தவ மக்களை அரவணைத்து செல்லுகிறார். ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக திட்டங்களை தீட்டுகிறார். இன்று நாம் அரசியல் சூழலிலே இருக்கிறோம். இன்னும் 3-4 மாதங்களுக்குள்ளாக நம்முடைய அரசியல் நிலைப்பாடை எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். யார் யாரோ வருவாங்க, நானும் கிறிஸ்தவங்கன்னு சொல்லுவாங்க. ஏமாந்து போயிடாதீங்க, ஏமாந்து போயிடாதீங்க. பிரித்தாளும் சூழ்ச்சி இன்றைக்கு தமிழகத்திற்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. பிரித்தாளும் சூழ்ச்சி தமிழகத்துக்குள்ளாக வந்து கொண்டிருக்கிறது. ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய ஓட்டை எப்படி பிரிக்க முடியும்? இதுதான் இன்னைக்கு நடக்குது. எதிர்காலங்களில் கிறிஸ்தவம் தமிழகத்தில் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஏமாந்து போய்விடக்கூடாது. இது 5 ஆண்டு காலத்திற்கான தேர்தல் அல்ல, நம்முடைய வாழ்வுரிமைக்கான தேர்தல். யார் வந்தாலும் நம்பி விடாதீர்கள். உங்களுக்கு படம் பிடிக்கலாம், நடிப்பு பிடிக்கலாம், இங்க வாழணும். தமிழ்நாட்டில் கிறிஸ்தவனா வாழணும். அதுக்கு யார் வேணும்? அதுதான் இங்க கேள்வி. படம் பாருங்க, நல்லா பார்க்குறவங்க போய் பாருங்க, குடும்பமா பாருங்க, பிரச்சனை இல்லை. நடிப்பு பிடிச்சிருக்கா கை தட்டுங்க. அதை விட்டுவிட்டு ஓட்டு போட வேண்டும் என்று தயவு செய்து எண்ணி விடாதீர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த பேராயர் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி.